அனைவருக்கும் வணக்கம். நான் அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளையிலிருந்து நிறுவன தலைவர் ஞானசேகரன் பேசுறேன். இந்த காணொலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அறக்கட்டளை மற்றும் மனித உரிமையை நடத்தி வரும். இந்த அறக்கட்டளை மனித உரிமையும் ஒரே இடத்துல நடந்து இருந்த செயல்படாது. மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவர்களும் உங்களுடைய பங்குகளை எங்கள் அறக்கட்டளை மூலமாக செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை நாங்கள் இந்த சேனலில் பதிவு விரும்புகிறோம். இந்த அறக்கட்டளை மிகவும் லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு செய்யும் ஒரு சேவை மையமாகும். இந்த அறக்கட்டளையை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கலந்து கொண்டு உங்கள் பணிகளை செய்யலாம். இதில் அறக்கட்டளை மற்றும் இல்லாமல் சட்ட ரீதியான சட்ட விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு தேவையான சட்டத்தை எப்படி மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது முதற்கொண்டு இந்த அறக்கட்டளையில் நாங்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அறக்கட்டளையில் ஒவ்வொருவரும் உங்களுடைய பங்குகளை செலுத்த வேண்டும் என்று நிறுவன தலைவராக நான் உங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு நல்லதும் நாம் ஒருவரிடத்திலே பதுக்கி கொண்டு வைத்துக் கொண்டால் அந்தந்த நல்லதை எல்லாம் அங்கங்கே தங்கிவிடும் என்பார். அந்த மேலே நம் கிட்ட இருக்கும் நல்லதை கையில் திறந்து விட்டால்தான் அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு இடத்தில் தங்கி கிடைக்கிற இந்த நன்மையானது உங்க எல்லா கைகளும் சேர்ந்து அந்த தொடும் போது ஒரு கை பல கையாய் மாறி ஒரு நன்மை பல நன்மையாய் மாறும் என்று சொல்கிறேன். இது மனித உரிமை மற்றும் அறக்கட்டளையாகும். ஒரு சட்டத்தின் ரீதியாக மக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனை நம்ம அமைப்பு மூலமாக வழங்கப்படுகிறது. உதாரணமாக நெற்றிக்கண் திறப்பில் குற்றம் குற்றமே அனைவரும் சட்டத்தின் முன் சமமே, இதுவே நம் அமைப்பின் தாரக மந்திரமே. சட்டம் என்பது ஒருவருக்காக படைக்கப்பட்டதல்ல, உருவாக்கப்பட்டதல்ல. அனைவருக்கும் சட்டம் சமமாக வழங்கப்படும். நம் சட்டம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்காக அழைக்கிறோம் என்றால், நாம செய்கிறோம் நல்லது மட்டுமே கொண்டு போய் சேர்க்க நம்மளுக்கு ஒரு கவசம் ஒன்று தேவைப்படுகிறது. அந்த கவசத்திற்காக தான் இந்த சட்டத்தை நாம் கையில் எடுத்து சட்டத்தின் மூலமாக நன்மை அனுப்புகிறோம். கூடவே சட்ட சேவைகளும் மக்களுக்கு தொண்டு செய்கிறோம். இந்த சட்டத்தின்படி பயனடைந்தவர்கள் பல பேர் மக்கள் இருந்தாலும் சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சரியான சட்டம் அவர்கள் போய் தொடாததினால் அவர்கள் இன்னும் அவர்களுடைய நிலைமை பாதிக்கப்பட்டே கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கும் உங்க கண்முன் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் நீங்கள் நம் அமைப்பின் மூலமாக இணைந்து அவர்களை தூக்க செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நம் அமைப்பில் சட்ட வல்லுநர்களும் வழக்கறிஞர்களும் எல்லாம் நம்மளுக்கு முதுகெலும்பாக இருந்து நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு உதவி ஆலோசனைகள் கொடுத்து வழங்குகிறார்கள். அவர்களை நாம் பயன்படுத்தி கொண்டு இன்னும் மக்களுக்கு பல நன்மைகளை கொண்டு போய் சேர்ப்பதில் நம் கடமை என்று இருக்கிறது என்று இந்த மனித உரிமை மூலம் மற்றும் இந்த அறக்கட்டளை மூலமாக வழங்குகிறோம். ஒரு கேஸ் என்பது ஒரு மனிதனுக்கு போய் கொடுக்கிறதுக்கும் ஒரு ட்ரஸ்ட் அந்த கேஸின் நட்டத்துக்கும் வித்தியாசத்தை பார்ப்பார்கள். நீங்கள் உங்களுக்கான உங்க பக்கத்தில் இருக்கும் மக்களை எல்லாம் நீங்கள் இந்த கேஸ் எடுத்து நடத்தும் போது அதற்கான சுவாரஸ்யத்தை நீங்க பார்ப்பீர்கள். இதுவே நிறுவன தலைவராக நான் உங்களுக்கு என்னுடைய ஒரு கட்டாயமாக இல்லாமல் அன்பின் கட்டளையாக சொல்ல கடமைப்பட்டுகிறேன். நம் மனித உரிமையின் மிக முக்கிய நோக்கமே குடிமக்கள் இடையே அனைவரிடமே இலவச சட்ட ஆலோசனை முறையை கொண்டு போய் சேர்க்கிறது. நம்ம மனித உரிமை என்ன செயல்படும் என்றால், இந்தியாவில் தேசிய அளவில் மாநில அளவில் செயல்படும் என்பது தெரிவித்துள்ளோம். நீங்கள் சமூக சேவை மற்றும் சட்ட சேவைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் மேலும் மேலும் எங்கள் அமைப்பின் தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம். நமது அமைப்பின் மனித உரிமை மற்றும் அறக்கட்டளையில் உறுப்பினர்கள் நிர்வாகிகளை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். சமூக சேவை மற்றும் சட்ட ஆலோசனை சேவை வழங்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த எண்ணை தயவு செய்து நீங்கள் தொடர்பு கொண்டு எங்க மனித உரிமையில் இணைந்து கொள்ளலாம் என்று உங்களுக்கு கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அநீதிக்கு தேவை நீதி, நீதிக்கு தேவை சட்டம். அனைவருக்கும் வணக்கம். நமது அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளை தேசிய பொதுச் செயலாளர் இங்கிருந்தார். இந்த காணொலி பதிவு எதற்கு என்னவென்றால், நமது அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளையின் முக்கிய கொள்கைப்பாடுகள். இந்த அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளையின் பெயரின் முழு பொருள் என்னவென்றால்,
சட்டம் என்பது பொது உரிமை. இந்த சட்டம் நமது பாமர மக்களுக்கும் சேர வேண்டும். சட்டத்தை பற்றி அறியாத மக்களுக்கும் சட்டம் தெளிவாக தெரியப்படுத்த வேண்டும். மற்றும் சட்டம் என்றால் என்ன என்று புரியாத இன்னும் நமது நாட்டில் சில பாமர மக்கள் உள்ளார்கள். அந்த சட்டத்திலிருந்து எப்படி வெளிவருவது என்று, சட்டத்தை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரியாத இன்னும் அறியாத மக்கள்கள் பல பேர் உள்ளார்கள். அவர்களுக்காகவே இந்த அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளை துவங்கப்பட்டுள்ளது. இதன் முக்கிய கொள்கைப்பாடு என்னவென்றால், அறியாதவனுக்கும் சட்டத்தை அறியப்பட வேண்டும் மற்றும் சட்டத்தில் உள்ள அனைத்து நல்ல விஷயங்களையும் நமது பாமர மக்களுக்கு போய் சேர வேண்டும். சட்டத்தை வைத்துக் கொண்டு சில பெரிய புள்ளிகள் சட்டத்தை வளர்த்து எல்லா காரியங்களும் செய்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது. இந்த சட்டத்தை மக்களாகிய நம்மளுக்கும் பயன்படுத்த எப்படி என்பதை இதற்கான விளக்கம். அதேபோல் இந்த அறக்கட்டளை ஏன் என்று துவங்கப்பட்டுள்ளது என்றால், சட்டம் மட்டும் மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடாது, அதோட மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். மக்களை நல்வழி சென்று இல்லாத மக்களிடம் நம்பால் இயன்ற உதவிகளை செய்து அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அகில இந்திய சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு அறக்கட்டளை துவங்கப்பட்டது. மற்றும் நமது சட்டம் மக்களுக்கு, அதுபோல் சட்டத்தை நாம் மதிப்போம், சட்டம் நம்மளையும் பாதுகாக்கும். நம் அறக்கட்டளையின் முக்கிய கொள்கைப்பாடுகள் பாமர மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் செய்வது நமது முக்கிய கொள்கைப்பாடு. இதில் படித்த மாணவர்களுக்கும் நலத்திட்ட உதவி செய்ய மற்றும் சாலையோர ஏழை எளிய மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்வதாகும். படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் கல்வி தரத்திற்கு தகுந்தாற் போல் நமது அறக்கட்டளை மூலம் உதவிகள் செய்து தரப்படும். அதுபோல் பெண்களுக்கு, கைவினை பெண்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் மற்றும் சுய தொழில் செய்ய நமது அறக்கட்டளை மூலம் அவர்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை கண்டிப்பாக செய்து கொடுக்கப்படும். பசித்தவருக்கு உணவளித்து மகிழ்ச்சியாக இதுவே நம் அறக்கட்டளையின் முக்கிய கொள்கைப்பாடுகளாகும். இதுவே நமது அறக்கட்டளையின் காலகட்டமாகும். இல்லாதவருக்கு இயன்றதை செய்வோம், அதையும் முயற்சி செய்து செய்வோம். இதுவே நமது அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளையின் முக்கிய கோட்பாடாகும். நன்றி, வணக்கம்.